வெல்கம் டு ஹாலிடே டூர் மேக்கர் யூடியூப் சேனல். பாண்டிச்சேரி டு ஒடிசா 21 டேஸ் ரோட் ட்ரிப்பில் இருக்கிறோம். இன்றைக்கி டே 6வது நாள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு விஜயவாடாவிலேருந்து லம்பாசிங்கி அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறோம். இது ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 340 கிலோமீட்டரு. லம்பாசிங்கி ஒரு அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுவரையிலும் நானும் போனதில்லை. ஆனால் நிறையா டைம் இங்கே யாரும் பெருசாக அந்த நேமை வந்துட்டு கேள்விப்பட்டதில்லை. ஸோ லம்பாசிங்கிக்கு ஹோட்டல் புக் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ணால் பெரிய ஒரு ஆப்ஷன் எதுவும் இல்லை அதிகமாக. ஏன்னா இப்போ வந்துட்டு அங்கே ஆஃப் சீசன் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நம்ம இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம போகிறது ஹில் ஸ்டேஷனு. ஸோ ஒரு வேளை அங்கே எதுவும் பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதனால் பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போகலாம் அப்படின்ட்டு பெட்ரோல் பங்க்கில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரோல் பங்க்கில் அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசா போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ 4000 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் 21 நாள் இந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒடிசா திருப்பி இதே வண்டியில் தான் பாண்டிச்சேரி ரிட்டர்ன் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதேமாதிரி வாழ்த்துக்கும் தெரிவித்தாங்க. இப்போ இங்கேருந்து புறப்படுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருப்போம். ஸோ நீ ட்ராவல் பண்ண வேண்டியது லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 PM தான் ஆகிடும்னு நினைக்கிறேன் அங்கே போய் சேர்கிறதுக்கு. எனக்கு போகிற வழியில் குக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். நீங்களே பாருங்களேன், அந்த ரிவர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய ரிவர், அப்பா! இந்த ரிவர் எவ்வளோ பெருசாக இருக்குது, முடியவே மாட்டேங்குது. இப்போ ரோட்டு சைடில் ஒரு இடத்துல அந்த வண்டியை நிப்பாட்டியாச்சு. இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி, பழம், அப்புறம் இதெல்லாம் வாங்குகிறோம். இன்றைக்கி பிளான் வந்துட்டு கொஞ்சம் சிக்கன், இன்றைக்கி சண்டேன்றதுனால சிக்கன் வாங்கியாச்சு. ஸோ சிக்கனும் சப்பாத்தியும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கூட வந்துட்டு ஒயிட் ரைஸ், அது ஒரு 1/2 கிலோ வாங்கினோம் சாதம் வைக்கிறதுக்கு. ஸோ இது வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம போகிற வழியில் ஒரு கரெக்டான லொக்கேஷன் பார்த்து சமைக்கணும், அங்கேயே சாப்பிட்ணும். ஸோ அது கரெக்டான ஒரு இடம் தேவை. ஸோ அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரோட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருந்துச்சு. அங்கே நிறையா வண்டி வந்துட்டு, அதாவது லாரி நிப்பாட்டியிருந்தாங்க. லாரிக்காரங்களாம் டிரைவர்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்து சமைச்சாங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்பாட்டாக இருக்குன்ட்டு வண்டி இங்கே நிப்பாட்டி திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு போக போகிறோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், நிறையா மரம் இருக்குது. இது ஒரு கரெக்டான பிளேஸ் தான் சமைக்கிறதுக்கு. இப்போ திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சாச்சு. அப்படியே சமைக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ சிக்கன்லாம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ சிக்கன் கறி ரெடி பண்ணிட்டோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்தது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஒருத்தங்க தேய்ச்சிட்ருக்காங்க. இந்த ரோட் ட்ரிப்பில் இந்த மாதிரி பண்ணுறது ஒரு புது அனுபவம். ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம சமைச்சு முடிச்சாச்சு, எல்லாமே டேபிளில் கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ இதை சாப்பிட வேண்டியது தான். நம்ம எல்லா நாளும் சமைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அது முடியல, ஏன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஆனால் வர வழியில் ஒரு டைம் மட்டும்தான் சமைச்சோம், அதுக்கப்புறம் இன்றைக்கி தான். ஸோ இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நம்மளே சமைச்சது, ஓரளவுக்கு நம்மளுக்கும் குக்கிங் தெரியும். இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவல் பண்ணும்போது வழியில் காரை நிப்பாட்டிட்டு சமைச்சு இந்த மாதிரி டேபிள்ஸ் பண்ணி சாப்பிட்றது ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த ட்ரிப்பில். இதை தான் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினச்சது, இதை பண்ணிட்டோம். Check the mic and make sure it sound right, boys.
அந்த பொருளெல்லாம் மறுபடியும் எடுத்து காரில் வைக்கும்போது கரெக்டாக வைக்கணும். ஏன்னா சில டைமில் இடம் பத்தாமல் போயிடும். அப்புறம் நம்ம பொருள் எடுத்து காருக்குள்ளே வைக்கும்போது நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ எப்படி எடுக்கிறோமோ அதை கரெக்டாக நோட் பண்ணி மறுபடியும் வைக்கணும். இப்போ இந்த ரோட் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மவுண்டன் வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஹில்லியான ஏரியாவுக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம நினச்சது லம்பாசங்கியில் 7:00 இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் டிலே ஆகிடுச்சு. எதனாலன்னா நம்ம ரோட்டில் சமைச்சோம், கொஞ்சம் டிராஃபிக்கு வர வழியில். ஸோ இப்போ வந்து ஒரு ஜூஸ் கடையில் நிப்பாடு இருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்புறமா இங்கே விசாரித்ததில் லம்பாசங்கியில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து எதுவும் கடையெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்துட்டு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா ஹோட்டலில் எதுவும் இதுவரையும் கன்ஃபார்ம் பண்ணல. அங்கே போய் தான் ஏதாவது பார்க்கணும். இப்போ நம்ம மவுண்டனில் ஏற ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ யாரும் எந்த வண்டியும் பின்னாடியும் வரல, முன்னாடியும் வரல. ஸோ நம்ம மட்டும்தான் தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மேலேயும் அகாமடேஷன் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ வந்து நம்ம லம்பாசங்கி வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ட்ராவல் தான் அங்கே கீழே மவுண்டன் ஏற ஆரம்பித்ததுலேருந்து. இது ஒரு பெரிய டவுனு, ஒரு ஊருன்னு எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இப்போ நைட் டைம்னால நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. ஒரு வழியாக ஒரு அகாமடேஷனை பார்த்தாச்சு. இதுதான் நம்ம தங்க போகிற ரெசார்ட்டு. நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே வில்லா டைப். ஆக்சுவலாக இங்கே 8 வில்லா டோட்டலாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, கார் பார்க்கிங் இவ்வளோ வசதியோடு இருக்குது. நைட்டில் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இங்கே வண்டி அதிகமாக எந்த இடத்துலையுமே பார்க்கல நான், கமர்ஷியலாக எதுவுமே. நம்ம தங்கியிருக்க இந்த வில்லாவிலே அவங்க வந்துட்டு நம்மளுக்காக சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் அப்புறம் வந்துட்டு ஒயிட் ரைஸும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப குயிக்காக. ஸோ இந்த டின்னரை முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுறோம். நாளைக்கு ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு இங்கே இருக்கிற லம்பாசிங்கில் இருக்கிற எல்லா சைட் சீன் பிளேசஸையும் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீம் ஹாலிடே டூர் மேக்கர்.